எபிராயிம் மலைப்பகுதியில் எல்கானா என்ற ஒரு பக்தன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தனர். ஒருத்தி பென்னினா, மற்றொருத்தி அன்னாள். பென்னினாவுக்கு பல பிள்ளைகள் இருந்தனர். ஆனால் அன்னாளுக்கு ஒரு குழந்தையும் இல்லை. அன்னாளின் இதயம் தினமும் வேதனையால் கனிந்தது. பென்னினா அவளை அடிக்கடி கேலி செய்தாள். ஒருநாள் அன்னாள் தனியாக ஆலயத்தில் அமர்ந்து கண்ணீருடன் ஜெபித்தாள். கர்த்தாவே, என் துன்பத்தைப் போக்கே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தாள். அவனை உம்முடைய சேவைக்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பேன். அப்போது அவள் உதடுகள் மட்டும் அசைந்தன. சத்தம் எதுவும் வரவில்லை. அங்கே இருந்த ஆசாரியன் ஏலி அன்னாளை கவனித்து, இந்த பெண் மது அருந்தியிருக்கிறாளோ என்று நினைத்தான். ஆனால் அன்னாள், என் ஆண்டவரே, நான் மதுவில் இல்லை. என் உள்ளத்தின் வேதனையை கர்த்தரிடம் ஊற்றிக் கூறுகிறேன். அவளின் வார்த்தைகள் ஏலியின் இதயத்தை தொட்டன. அவன் சொன்னான், சமாதானமாக போ. இஸ்ரவேலின் தேவன் உன் ஜெபத்திற்கு பதில் தருவார். அந்த வார்த்தைகள் அன்னாளுக்கு நம்பிக்கையின் வெளிச்சமாக இருந்தது. கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டார். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அவனுக்கு அவள் வைத்த பெயர் சாமுவேல். அன்னாளின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் சொன்னாள், இவன் என் குழந்தை மட்டுமல்ல, கர்த்தரின் குழந்தை. சாமுவேல் சிறுவனாக வளர்ந்தான். அவனை பாலூட்டிய பிறகு அன்னாள் அவனை சீலோவிலுள்ள ஆலயத்திற்கு கொண்டு சென்றாள். அவள் ஆசாரியன் ஏலியிடம் கூறினாள், இந்த குழந்தைக்காக நான் ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு இவனை தந்தார். இப்போது நான் அவனை கர்த்தருக்கே அர்ப்பணிக்கிறேன். அவளின் இதயம் கனிந்தது. ஆனால் அவள் வாக்குறுதியை மீறவில்லை. சாமுவேல் சிறுவயதிலிருந்தே கர்த்தருடைய ஆலயத்தில் வாழத் தொடங்கினான். ஒரு அமைதியான இரவு. ஆலயத்தின் விளக்குகள் மங்கிக் கொண்டிருந்தன. சாமுவேல் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது சாமுவேல், அவன் திடுக்கிட்டு எழுந்தான். ஏலியிடம் ஓடி சென்றான். நீங்கள் என்னை அழைத்தீர்களா? ஏலி, இல்லை மகனே, போய் தூங்கு என்றான். மீண்டும் 4வது முறையாக அந்த குரல் கேட்டது. சாமுவேல், சாமுவேல். இந்த முறை அவன் பதிலளித்தான். கர்த்தாவே, சொல்லும், உம்முடைய அடியான் கேட்கிறேன். அந்த இரவு ஒரு சிறுவன் கர்த்தரின் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டான். அதன்பின் கர்த்தர் சாமுவேலுடன் இருந்தார்.